எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். எல்லாரும் கதையை கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல 2 பசங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஜாலியா அவங்களோட நினைவுகளை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு 2 பேர் தலைகளா மாறிட்டாங்க. ஐயோ என்னாச்சுடா டேய், என்னடா பண்ணினே? இவ்வளவு நேரம் பேசிட்டு நல்லா இருந்த அம்மா எங்க காப்பாத்துங்க, யாரோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கடா மேல. டேய் கார்த்தி, என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க, தயவு செய்து விட்டுருங்க. யார் தூக்குறீங்க? இப்படியே 2 பேரும் கத்திக்கிட்டு மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஊர்ல திடீர்னு ஒரு நாள் எல்லா விலங்குகளும் செத்து போச்சு. அமாவாசைக்கு அப்புறம் இருந்த எல்லா விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்துச்சு. ஊரே வறட்சி காடாயிருச்சு. அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னா, அச்சச்சோ என்னாச்சு இன்னும் இருக்கிற எல்லா மாடு செத்து போச்சு. இதே மாதிரி நிலைமை தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஊரே அழிஞ்சிருமே. இப்ப கொஞ்ச நாளா ஊர்ல இருக்க ஆறு வத்தி போச்சு, ஊர்ல இருக்க மரம் வயலெல்லாம் காஞ்சி போச்சு. அம்மா என்னமோ ஆச்சு, எல்லா மாடு இப்படி செத்து போச்சு. நம்ம ஊர் சாபம் வாங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கு. என்னமா சொல்ற? சாபமா? அப்படின்னா என்னமா பண்றது? நம்ம இப்படியே இதுலயே சாக வேண்டியதுதான். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்க 3 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் என்னடா இப்படி ஆயி போச்சு? நம்ம வீட்ல அம்மாவாசை வந்து இருந்து எல்லா மிருகம் செத்து போச்சு. ஊர்ல தண்ணியே இல்ல, ஒரே பஞ்சம் ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா எல்லாருமே செத்து போயிருமே. டேய் என்னடா பண்றது இப்போ? டேய் நம்ம ஊருக்கு சாபம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் சீக்கிரம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதுல ஒருத்தன் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவன் கத்திக்கிட்டு வானத்துல தலைகீழா நின்னான். டேய் டேய் என்னடா ஆச்சு? யாரோ தூக்கிட்டாங்கடா தலையில. டேய் யாரு என்ன தூக்கி இருக்குது? விடுங்க ப்ளீஸ், என்ன விட்டுரு ப்ளீஸ், என்ன விடு. டேய் தம்பி என்ன காப்பாத்துறா. டேய் ராமு, டேய் ப்ளீஸ் என்ன காப்பாத்துறா. டேய் நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். இரு உனக்கு கயிறு போடுறேன். இந்த கயிறை பிடிச்சி இப்படியே இழுக்கிறேன். உன்னை இப்படி கயிறு பிடிச்சி இழுத்தாலும் கீழே தள்ளிடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ எவ்வளவுதான் கட்டி இழுத்தாலும் வரவே மாட்டேங்குது. இந்த சமயத்துல ஊர் மக்கள் எல்லாரும் கூடிட்டாங்க. கயிறு கட்டி இழுத்தும் வராதனால அவன் இறந்து போயிட்டான். அச்சச்சோ என்னாச்சுடா அவனுக்கு? இப்படி திடீர்னு மாயமா மேல போனா? இது இப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து சாக வேண்டியதான். மீனா, நமக்கு இதுக்கு ஒரே வழினா நம்ம போய் பக்கத்துல இருக்கிற பூசாரி அம்மாட்ட கேட்டாதான் நமக்கு அது ஒரு வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க போலாம். அப்படியே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பூசாரி அம்மா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. பூசாரி அம்மா, எங்க ஊருக்கு தப்பா நடக்குது. ப்ளீஸ் எங்களை எப்படியாவது காப்பாத்தி விடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா இது என்னமோ கால பிரதிக வித்த மாதிரி தெரியுது. கால பிரதிக வித்தையா? அப்படியே என்ன சாமி? இந்த கால பிரதிக வித்தை வந்து சும்மா இல்ல. இது வந்து உலகத்துல இருக்க எல்லா ஜீவ ஆத்மாக்களையும் அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. அது உங்க ஊருக்கு பயன்படுத்திருக்காங்க. அதனாலதான் அப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த ஊரே கல்லறையா மாறிடும். அந்த ஊர்ல இருக்க பசு பறவைகள் கூட படிப்படியா செத்துக்கிட்டே இருக்கும். அங்க என்ன சக்தி இருக்குன்னு என்னால் நேர்ல வந்து பார்க்காம என்னால எதுவும் சொல்ல முடியாது. நான் சீக்கிரமா அங்க வரேன். அது வரைக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சரி பூசாரி அம்மா, நீங்க வாங்க, நாங்க போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துருங்க பூசாரி அம்மா. அந்த பூசாரி அம்மாட்ட கேட்டுட்டு அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் நின்னுட்டான். டேய் ராமு, ஏன்டா நின்னுக்கிட்ட? வாடா போலாம். என்ன இவன் பேசவே மாட்டேங்கிறா? டேய் ராமு, ஏன்டா பேசவே மாட்டேங்கிறா? ஐயோ யாராவது வாங்க. ராமு வேற பேசவே மாட்டேங்கிறா. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறா. என்னாச்சு கார்த்தி? எதுக்காக கூப்பிட்ட? என்னது இப்படி நின்னுட்டே இருக்கா? டேய் ராமு. டேய் ராமு, ஏன்டா இப்படி நிக்கிற? ஒருவேளை அந்த தீர்த்து தீவன தாக்கிருச்சோ? எல்லாரும் தள்ளி போங்க. தலைகீழா மாறி அவனும் செத்து போயிட்டான். அந்த பூசாரி அம்மா அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அலறிக்கிட்டு பூசாரி அம்மா காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. இதை உடனடியா கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கு. வாங்க உங்க ஊருக்கு போலாம். முதல்ல உங்க ஊர் தலைவரை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசணும். எனக்கு தெரியும் பூசாரி அம்மா, வாங்க நான் ஊர் தலைவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே ஊர் தலைவர் மங்கம்மா வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. அந்த மங்கம்மா வீட்டுக்கிட்ட போனதுக்கு அப்புறம் மங்கம்மா வெளியில வாங்க. ஆனா அதுக்குள்ளேயே மங்கம்மாவை தலைகீழா தொங்க விட்டுருச்சு அந்த தீய சக்தி. ஐயோ என்ன தலைகீழா தூக்கிட்டா, காப்பாத்துங்க, என்ன பாஞ்சாலி கொல்ல போறா. பாஞ்சாலி தயவு செய்து விட்டுரு. அந்த மங்கம்மா அவங்க ஊர் மக்கள் முன்னாடியே கருகி இறந்துட்டாங்க. பாஞ்சாலி யாரு? அவங்கள பத்தி உண்மையெல்லாம் எனக்கு இப்பயே தெரிஞ்சா அவனை சொல்லுங்க. ஐயோ பாஞ்சாலியா? பாஞ்சாலி தான் இதுக்கெல்லாம் காரணமா? பாஞ்சாலி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டா. ஒரு சூனியக்காரி, எல்லாத்தையும் சூனியம் பண்ணி கொன்றுவா. அவர் ரொம்ப ஆபத்தானவன்னு எங்க தாத்தா தான் சொல்லிருக்காரு. இப்படியே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த பூசாரி கிட்ட கதைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பூசாரி பாஞ்சாலியை எழுப்புற வேலைய ஆரம்பிச்சுட்டா. இப்ப நான் அந்த பாஞ்சாலியை நேர்ல கொண்டு வரதுக்கு விஸ்ம கர்ம சக்கரத்தை உருவாக்க போறேன். ஓம் காளி மகா காளி.
ஓம் ரத்ர பிஞ்சர ஆவாகம், ஓம் பீஷ்ம சுவாச பிஞ்சர ஆவாகம். வந்துரு பாஞ்சாலி, ஏ பாஞ்சாலி வந்துரு. வரமாட்டேன் வரமாட்டேன். எதுக்காக என்ன வர வச்ச? ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, இல்லனா ஊர் மக்களை கொன்ற மாதிரி ஒன்னையும் கொன்றுவேன். இவங்க பாஞ்சாலி டீச்சர், இவங்கிட்ட தான் டியூஷன் படிச்சு, இவங்க ரொம்ப நல்லவங்க. இவ்வளவு நாளா இவங்க தான் எல்லாத்தையும் கொண்டாங்களா? ஏ பாஞ்சாலி, நான் உன்னை விரட்ட வரல, உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். நீ என்ன முழுசா நம்பு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்றேன் நானு. எனக்கு டீச்சர் வேலை இந்த ஊர்ல தான் கிடைச்சிச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா வந்தேன். ஒரு நாள் இரவு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லு சொல்லு. இருங்க நான் சொல்றேன். நான் கோயில் பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தேன். என்னது நைட் நேரத்துல கோயிலுக்குள்ள சத்தம் கேக்குது? நம்ம ஊர் தலைவரமா மங்கம்மா நிக்கிறாங்களே. மங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோயில்ல? ஆமா, நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மங்கம்மா? வா பாஞ்சாலி, நீதானா? நாளைக்கு நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகம்ல, அதனால எல்லா பொருளும் எடுத்து வைக்க வந்திருக்கப்பா. ஓஹோ அப்படியா, சரி நான் போயிட்டு வரேன், நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ போனா திரும்பவும் சத்தம் கேட்டுச்சு. என்னது திரும்பி சத்தம் கேக்குது? மங்கம்மா ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? என்ன சத்தம் கேட்டுட்டே இருக்கு? கோயில் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை எடுத்துக்கொண்டு வித்தரலாம். இந்த சிலை மட்டும் தான் பாக்கி, அதையும் தோண்டி எடுத்துட்டு போயிட்டா யாருக்குமே தெரியாது. என்னது திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? மங்கம்மா நீங்க தான் ஊர் தலைவர், இப்படி திருட்டு வேலை பண்றீங்களா? தப்பா இல்ல? இல்ல நான் திருடல, தயவு செய்து ஆட்டி சொல்லிடாதப்பா. ஒழுங்கா இந்த நகை எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருங்க, இல்லனா ஊர் மக்கள் எல்லாரும் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திடுவேன். ஏய் பொண்ணே, என்ன திமிரு பேசிட்டு இருக்க? எங்க மங்கம்மாவே எடுத்து பேசிட்டு இருக்கியா? எங்களை பகச்சுக்காத. சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நகை எங்க எடுத்தீங்களோ அங்கே வச்சிருங்க. டேய் வேலைக்காரா, இவளை அப்படியே விட்டா நம்மள காட்டி கொடுத்துருவா. இவளை ஏதாச்சும் பண்ணணும். இவளை இப்பவே கொண்டுட்டுமா? வேணாம் இவளை இப்ப கொல்ல வேண்டாம். இவளை ஊர் மக்கள் முன்னாடி வச்சு ஊர் மக்களை வச்சே கொன்றலாம். நான் சொல்றதை மட்டும் நீ செய். நாளை காலையில விடியட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. நைட்டோட நைட்டா ஊர் மக்களை எல்லாம் பாஞ்சாலி ஒரு சூனியக்காரின்னு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டா. காலையில எல்லா ஊர் மக்களையும் கூட்டிட்டு பாஞ்சாலி வீட்டுக்கு போயிட்டா. இந்த பாஞ்சாலி டீச்சர் நல்லவங்க தானா? எப்படி சூனியம் பண்ணி ஒருத்தரை கொன்னாங்க? ஒருவேளை நீங்க போய் சொல்றீங்களா? இல்லடா தம்பி, நான் கண்ணால பார்த்த நேத்து ஒருத்தனை சூனியம் பண்ணி இவ கொன்னுட்டா. ஆமாப்பா, இவங்க சொல்றது உண்மைதான். நேத்து இவங்க வீட்டுல என்னமோ பூஜை பண்ண மாதிரி சத்தம் கேட்டுச்சு எனக்கு. இவ பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர்ல நல்லா செத்து போயிட்டாங்க. அடியே பாஞ்சாலி வெளியில வாடி. என்னாச்சு? ஏன் எல்லாரும் வந்திருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. அவளை பேச விடாதீங்க. அவ பேசினா எல்லாத்துக்கும் மந்திரம் வச்சிருவா. சீக்கிரம் அவளை அடிச்சு கொள்ளுங்க, இல்ல நான் சும்மாவே விட மாட்டேங்கிறேன். அடிக்காதீங்க, எதுவுமே பண்ணலையே, எதுக்காக அடிக்கிறீங்க? எல்லாருமே அவ மேல கள்ள தூக்கி எறிங்க. அவளை யாரும் பேச விட்டுறாதீங்க, அவ மந்திரம் போட்டு நம்மளே கொடுமைப்படுத்திடுவா. என்ன விட்டுருங்க. அம்மா நான் வருவேன், திரும்ப வருவேன். உங்களை அழிக்கிறதுக்கு நான் திரும்ப வருவேன்டா. இப்படிதான் என்ன கொண்டாங்க தெரியுமா? அப்பாவே இருந்த என்ன அடிச்சு கொண்டு இப்ப நான் பேயா நிக்கிறேன். உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இவங்களை எல்லாம் கொல்றனால இந்த ஊர்ல இருக்க குழந்தைங்கள அனாதையா நிக்குமே, அது உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா பாஞ்சாலி? சொல்லு. இவங்களை மன்னிச்சு விட்டுரு. நான் என் சக்தியை பயன்படுத்தி உன் ஆத்மா சாந்தி அடைய வைக்கிறேன். அச்சச்சோ, இது தெரியாம எத்தனை நாள் எத்தனை பேத்த கொண்டுட்டனே. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் போயிடுறேன் நானு. அப்படியே எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு அந்த பாஞ்சாலி போயிட்டா. குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ரொம்ப பாவம்.